ஸோ வள்ளலார் கொள்கை என்பது ரொம்ப ஃபேமஸான கொள்கை தமிழ்நாட்டில். ஸோ வள்ளலார் என்பவர் வந்து ராமலிங்க அடிகளார் அவருடைய கொள்கை என்று சொல்லுவாங்க. ஸோ இவருடைய இயற்பெயர் ராமலிங்க அடிகளார். இவருடைய இயக்கம் வந்து சமரச சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லுவாங்க. இதனுடைய மைய கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ காருண்யம், அதாவது அனைத்து உயிர்களுக்கும் கருணை காட்டணும் என்பது. ஒளி வழிபாடு இருந்தது, ஜாதி எதிர்ப்பு இருந்தது, அன்னதானம் வழங்குவாங்க எல்லாரும். அது அருட்பெருஞ்சோதி என்ற வழிபாட்டை வந்து ஆதரித்தவர், வலியுறுத்தி வருவர். ஜாதி மதம்லாம் கடந்து அனைத்து உயிர்களையும் தன்னுடைய உயிர் போல் நேசிக்கணும், பசித்தவருக்கு உணவு கொடுக்கணும், இரக்கம் காட்டணும். மேலும் உருவ வழிபாடை எதிர்த்தவர் வள்ளலாறு. மற்றும் வந்து கொல்லாமை போன்றவை வந்து அதனுடைய முக்கிய கொள்கை. இதன் முக்கிய கொள்கை என்ன பார்த்தீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி வழிபாடுனா கடவுள் ஒருவரே, அவர் வந்து அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறார். ஸோ வந்து டிவைன் லைட் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி அந்த வடிவானவராக இருக்கிறாரு. அவர் உருவ வழிபாட்டெல்லாம் எதிர்த்தாரு, ஆனால் ஜோதி வழிபாட்டை முன்வைச்சார். ஸோ வந்து எல்லா ஜீவராசிகளையும் அன்பு செலுத்தணும் என்பது அவருடைய மெயினான கொள்கையா இருந்தது. பசித்தவருக்கு உணவளிப்பது சிறந்த வழிபாடுன்னு சொல்லி சொன்னாரு. ஒரு உலகளாவிய சகோதரத்தை நிலைநாட்டணும் என்று அவர் ஆசைப்பட்டார், ஜாதி சமய தேச வேறுபாடுகளை கடந்து. மேலும் உணவுல வந்து புலால் உணவை தவிர்த்து கொண்டாரு. உயிர்களை கொல்லாமல் அன்போடு வாழ வேண்டும் சொல்லி சொன்னார். மேலும் வந்து மரணம் இல்லாத ஒரு பெரு வாழ்வு வாழணும் என்பது அதுவும் அவருடைய கொள்கையில. உடல் வந்து அழியாமல் காத்து பாதுகாத்து சித்திகளை பெற்று மரணம் இல்லாத ஒரு பெரு வாழ்வு வாழணும் என்பது வள்ளலாருடைய உயரிய நோக்கமாக இருந்தது. ஸோ மதம் என்பது இருளானது, உண்மை தெய்வம் வந்து ஒன்றுதான், அது ஒளியா இருக்குன்னு சொல்லி வலியுறுத்தினார். இதுதான் வந்து ஷார்ட்டா அவருடைய கொள்கை, அதாவது வள்ளலாருடைய கொள்கை. இஸ்லாத்தோடு முரண்படக்கூடிய இடங்கள் இதுல எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வள்ளலார் கொள்கையில வந்து அருட்பெரும் ஜோதி, அதாவது ஒளி தத்துவம் வந்து இருந்தது. மேலும் ஆன்மீக ஒன்றிணைவு சிந்தனை இருந்தது. இஸ்லாம் ஒரே இறைவனை பத்தி தான் சொல்லுது, ஆனா அந்த ஒரே இறைவன் யார் என்று விரிவாக பேசுகிறது இஸ்லாம். அதாவது படைப்பாளன் வேற, படைப்பினங்கள் வேற என்ற முக்கிய வேறுபாடை இஸ்லாம் வந்து பிரிச்சு சொல்லுது. ஒன்றிணைவு இல்லை இஸ்லாத்துல, படைப்பும் படைப்பாளன் ரெண்டுமே ஒன்றிணையுது என்பது கிடையாது. ஆனா வள்ளலாருடைய தத்துவத்துல ஒளி என்ற சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் வந்து அனுபவ மையமாக சொல்லப்படும். இது தௌஹீதுடைய கோட்பாடுக்கு முழுமையாக பொருந்தாத ஒரு கொள்கை என்று சொல்லலாம். வெறும் ஜீவ காருண்யம் இஸ்லாம்ல கருணை என்பதை பார்த்தீங்கன்னா, அனைத்து உயிர்களுக்கும் கருணை வேண்டும் என்று வள்ளலார் சொன்னார். இஸ்லாம் கருணை வேண்டும் அவசியம் என்றுதான் சொல்லுது. ஆனால் ஹலாலான மாமிசத்தை இஸ்லாம் அனுமதிக்குது. ஆனால் இங்க வந்து மாமிசத்தை உண்ண மாட்டாங்க வள்ளலார் கொள்கையில. ஸோ உயிர்களை வந்து உணவாக பயன்படுத்தலாம், அது தவறு இல்லை. ஆனா சரியான முறையில அதற்கு கஷ்டம் இல்லாமல் அதை வந்து சரியான முறையில அறுத்து பலியிடணும் இஸ்லாம் சொல்லுது. இறைவனை அவன் எப்படி தன்னுடைய குர்ஆன்ல வெளிப்படுத்தினானோ, வேதத்துல வெளிப்படுத்தினானோ அதன்படிதான் அறியணும். ஆனா வள்ளலாருடைய கொள்கை வழி என்னன்னா, அனுபவ ஆன்மீக ஒளி வழிதான் அவருடைய வழிமுறை. ஸோ இறை தத்துவத்திலே அடிப்படை வேறுபாடு இருக்கு. வள்ளலார் கொள்கைக்கும் இஸ்லாமுக்கும் ரெண்டையும் கலக்க முடியாது நம்மளால. ஸோ இந்த ஒன்றிணைவு சிந்தனை வள்ளலார் கொள்கையில இது வந்து இஸ்லாம்ல கிடையாது. படைப்பாளன் வேற, படைப்பு வேற. ஆனா வந்து ஆன்மீக மரபுகள்ல ஆத்மாவும் பரம்பொருளும் ஒன்றிணைவு என்று சொல்லுவாங்க. ஸோ லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் அலீம். அவனுக்கு ஒப்பாக எதுவுமே கிடையாது, அல்லாஹ்க்கு ஒப்பாக. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு சமமாக யாருமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான் 112வது அத்தியாயம் 4வது வசனத்துல. அடுத்தது வந்து அப்சல்யூட் வெஜிடேரியனிசம் வந்து இருக்கு இந்த கொள்கையில. ஆனா இஸ்லாம்ல வந்து ஹலால் மாமிசம் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு. ஸோ ஆன்மீக அனுபவம் தான் இறுதி ஆதாரமாக இருக்கு வள்ளலார் கொள்கையில். ஆனா இஸ்லாம்ல வந்து வஹி, இறைவனுடைய செய்தி, அல் குர்ஆன் இதுதான் இறுதி ஆதாரம். நபிகளாருடைய வழி அஸ்ஸுன்னா இதுதான் இறுதி அதிகாரம். சைத்தபியு மா அன்ஸல இலைக்கும் மின் ரப்பிக்கும். தனிப்பட்ட ஆன்மீக அனுபவத்தை விட ஷரியத் மேலானது. ஸோ வந்து கருணை நல்லது, அன்னதானம் நல்லது, ஜாதி எதிர்ப்பு எல்லாமே நல்லது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய முரணான விஷயங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மேலும் வந்து ஒளி என்பதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா. பரம்பொருள் வந்து அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. ஒளி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அனைத்திலும் பரவி இருக்கு, தெய்வீகத்துடைய சாரம் அது என்று சொல்லுவாங்க. ஆனால் இது தௌஹீது ருபூபியா, தௌஹீது அஸ்மா சிஃபத்தை அதற்கு முரணான ஒரு விஷயமாக இது இருக்கிறது இந்த கொள்கை என்பது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ்லாத்துடைய கொள்கையும் வள்ளலார் கொள்கையும் சேம் தான் என்பது போல பேசுவாங்க. சேம் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து வைக்க வேண்டும். ஸோ இங்க வந்து மிஸ்டிசிசம் என்ற கொள்கை வள்ளலார் கொள்கையில இருக்கு. ஆனா இஸ்லாம் வந்து வஹியை தான் ஆதாரமாக வைக்கிறது. அவங்க வந்து மிஸ்டிசிசம் வந்து ஆதாரமாக வைப்பாங்க.